The Chennai Silson Wow Summer Sale. Let the celebrations begin. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாஸ்டர்னா எனக்கு வந்துட்டு அவரு. ஸோ அவரோட ஸ்டைல் ஆகட்டும், அவரோட ஒன்றுமே இல்லை, எனர்ஜி தான் ப்ரோ. எங்கள் டாடி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. லைக் ஒரு கேர்ளை வெளியே விடுறது ஒரு ஈஸி இல்லை, அது இந்த ஃபீல்டில் இட் இஸ் ரிஸ்கி. எந்த டைமில் நான் ரொம்ப சோகமாக இருக்கணும், அந்த டைமில் வந்துட்டு அந்த சோகத்தை எல்லாமே வந்துட்டு உடச்சேரிகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துட்டு வரும். அது எங்கேருந்து வரும்னே தெரியாது. சினிமா ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்துட்டு உள்ளே வந்தது. அண்ட் இப்போது அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பேர் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டினா ஸ்னேகா மேம் தான் எனக்கு மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸ்னேகாலயால் ஒரு மாடல் ஆள் இருக்கணும். அதான் மாஸ்டர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, பட் வந்துட்டு அவர் வாயிலேருந்து வந்தது இல்லை. ஸோ அது வந்துட்டு எனக்கு பெரிய கிஃப்டாக நான் வந்துட்டு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி, ஃபுல் செலிப்ரேஷன் தான். எதுக்குன்னா டெலிவிகடன் நேர்களுக்கு வணக்கம். நாங்கள் ஜீவா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஹீரோட 2 டைட்டில் வின்னர் நவீன் மற்றும் அக்ஷதா தான் இருக்கிறாங்க. உங்களோட ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் வின் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்கள் சொல்லுங்க. ஃபுல் ஹாப்பி. மை ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணணும், அதில் வின் ஆகணும்ன்ட்டு. அந்த மூமெண்ட் இப்போ இருக்குது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஃபீல் பண்ணலாம். ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஹவ் ஹாப்பி யூ? அதான் ப்ரோ, இவங்க சொன்ன மாதிரி பெரிய ட்ரீம் அது. ஆஃப்டர் 14 years ஆஃப் ஸ்ட்ரகிள் தான் சொல்லணும். பிகாஸ் நான் ரியாலிட்டி ஷோஸ் இதுக்கு முன்னாலேயும் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா பண்ணி 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 இப்போது அட் லாஸ்ட் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அதுதான் சந்தோஷமா இருக்கு, அது சொல்ல முடியல எப்படின்னு. ஆஸ் யூ மென்ஷன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க 14 years ஸ்ட்ரகிள் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். உங்கள் கெரியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ, எங்கே தொடங்குச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடது ஜெயா டிவியில் ஸ்டார்ட் ஆச்சு. ஜெயிக்க போகுது யாருன்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ. அது என்னோட அப்பா தான் கொரியோகிராஃபர். ஸோ லோகு அவர் பேர், அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஜெயா டிவியில் பண்ணோம். அண்ட் சேம் ஜெயா டிவிலே வந்துட்டு லிட்டில் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரியாலிட்டி ஷோ. அண்ட் ஜீ தமிழில் டான்ஸ் தமிழா டான்ஸ், அண்ட் விஜய் டிவியில் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 1 and 2. ஸோ இவ்வளோ ஒரு இது வந்ததுக்கப்புறம் எதுலேயுமே எனக்கு கிடைக்கல. லைக் வந்துட்டு நான் நினைக்கிற அந்த ஒரு பிளேஸ் எதுலேயுமே என்னால் வந்துட்டு வின் பண்ண முடியல. அண்ட் லைக் என்ன பண்ணிட்டோம், அப்படியே அது மூலிமா வந்துட்டு எனக்கு சினிமா சான்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ நான் எப்போவுமே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டைமில் நான் ரொம்ப சோகமாக இருக்கணும், அந்த டைமில் வந்துட்டு அந்த சோகத்தை எல்லாமே வந்துட்டு உடச்சேரிகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துட்டு வரும். அது எங்கேருந்து வரும்னே தெரியாது, அந்த மாதிரியானது. ஸோ அப்படி வந்தது தான் எனக்கு ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோஸ்லேயும் எனக்கு வந்துட்டு வந்தது தான் சினிமா. இப்போ நான் பண்ண படங்கள் வந்துட்டு வரைக்கும் டான்ஸ் வந்துட்டு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. அண்ட் யா. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரியாலிட்டி ஷோவில் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்றது. உங்களோட கரியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சது? ஆக்சுவலி நான் சின்ன வயசுல மம்மி வந்து இந்த ஃபீல்டில் தான் இருந்தாங்க, மூவிஸ், அண்ட் ஷீஸ் அ டான்ஸர் டூ. அவங்க பிக்சர்ஸ் பார்த்து, அவங்க மூவிஸ் பார்த்து நான் க்ரோ அப் ஆனேன். அவங்க ட்ரீம் மிடலாக விட்டுட்டாங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இன்னும் பண்ணலை இதுன்னு. ஸோ அந்த சின்ன வயசில் நான் பார்க்கும்போது, எங்கள் மம்மி பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ எங்கள் மம்மி ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். அது இல்லாமல் எனக்கு ஒரு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன வயசுலேருந்தே. லைக் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணேன். ஆனால் அங்கே இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கல. ஸோ அப்போது நெக்ஸ்ட் தமிழில் சான்ஸ் வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வின்னராக இருக்கேன். எங்கள் மம்மிக்கு ஐ திங்க் ஐ ஃபுல்ஃபில்ட் அ ட்ரீம். இது எண்ட் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். அண்ட் இன்னும் இருக்குது. அண்ட் எங்கள் டேடி ரொம்ப சப்போர்ட். எங்கள் மம்மி ட்ரீம்க்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு. எங்கள் டேடி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. லைக் ஒரு கேர்ளை வெளியே விடுறது ஒரு ஈஸி இல்லை, அது இந்த ஃபீல்டில் இட் இஸ் ரிஸ்கி இல்லையா. ஒரு வெளியே போய் இவ்வளோ நாள் எல்லாம் இருக்கணும். ஸோ எங்கள் டேடி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டு ஃபுல்ஃபில் மை மம்மி ட்ரீம்.
ஸோ அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணேன். அண்ட் டுடே ஐ அச்சீவ்ட் பிகாஸ் ஆஃப் தெம் வித் தேர் சப்போர்ட். ஓகே பிரதர், உங்களை வந்து மாஸ்டர் அந்த மாதிரியான படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். சினிமா அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சு, டான்ஸ் மூலியமாக கிடச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபேஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சது, எந்த காலகட்டம் அது? அட் த ஏஜ் ஆஃப் 15 நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ ஆமாம், அந்த டைமில் தான் வந்துட்டு சினிமா ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு கிடைச்ச படம் காக்கி சட்டை. அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே சூப்பர் டீலக்ஸ், ஆர்கே நகர், அண்ட் மாஸ்டர், வானம் கொட்டட்டும், அண்ட் ஸோ அப்படியே ஃபைட் கிளப் வரைக்கும் இப்போ டிரைவர் ஜமுனா. அதான் ப்ரோ, நான் வந்துட்டு எனக்கு சினிமாக்குள்ளார வருவேன்னு நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. பிகாஸ் வந்துட்டு என்னோட கோல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேறையாக இருந்தது. பிகாஸ் நான் நல்லா படிப்பேன். அந்த டைமில் ஸ்கூல் டைமில் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது, இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா டேய் நீ நல்லா படிப்பியான்னு கேட்பாங்க. பட் அந்த டைமில் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னோட கோலே வந்துட்டு வேறையாக இருந்தது. பிகாஸ் என்னோட மாமும் வந்துட்டு அவங்க டீச்சராக இருக்காங்க. அப்படிங்கும்போது அது வேறையாக இருந்தது. இப்போ அவங்க ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர். அண்ட் சினிமா ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்துட்டு உள்ளே வந்தது. அண்ட் இப்போ அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பேர் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கு. அண்ட் அதுக்கு நான் எப்போவுமே உண்மையாக இருப்பேன். கண்டிப்பாக இன்னும். இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸோட ஃபைனலில் பார்த்தோன்னா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணார் அந்த நிகழ்ச்சியில்? அவர் உங்ககிட்ட வேறு என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார்? எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தார் அவர்? ஆக்சுவலி லாரன்ஸ் மாஸ்டர் இஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஃபோக் ரவுண்டுக்கு வந்தாங்க. அப்போ கூட எங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஒன்ஸ் வி ஃபினிஷ் த பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அவங்க மூவி ஒரு எடுத்தாங்க, ஸ்டைல் மூவி. அது வந்து மம்மிக்கு ரிலேட்டட், சேம் என் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு நாள் அந்த பர்சனை மீட் ஆகணும்னு பார்த்தேன். ஆனால் அந்த பர்சன் முன்னாடியே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ. அண்ட் செகண்ட் டைம் கமெண்ட்ஸ் அங்கே கொடுத்தது நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. அது விட்டு வந்து ஸ்டேஜில் செப்பரேட்டாக பேசினாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கோ, கீப் ட்ரையிங், இந்த மாதிரியே ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் மேலே ஹைட்ஸுக்கு போகிறீங்க. சரி, கமெண்ட்ஸ் அங்கே வரைக்கும் முடியல. அவங்க வந்து செப்பரேட்டாக பேசினாங்க, இந்த மாதிரி லைஃப்பில் இன்னும் பண்ணுங்க, யூ போத் ஆர் அமேசிங் அப்படின்னு சொன்னும்போது வி ஃபீல் ப்ரவுட். பிகாஸ் இன்ஸ்பிரேஷனே வந்து எங்கள்கிட்ட பேசும்போது இட்ஸ் அன்பிலீவபிள் மூமெண்ட். ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க லாரன்ஸ் மாஸ்டர் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நம்ம ஹைட் ரீச் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படின்றது யார்? எனக்கு வந்துட்டு ஸோ எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம் ப்ரோ. பிகாஸ் வந்துட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும் இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டது இல்லை. இன்னைக்கு ஒரு நவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவமாக இப்போ நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எல்லாருமே காரணம். இது வரைக்கும் நான் பார்த்த பர்சன்ஸ், ஸோ நான் நெகட்டிவாகவும் சொல்கிறேன், பாசிட்டிவாகவும் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்த பர்சன்ஸ், ஸோ அவங்கக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு சில விஷயங்கள், என்ன கற்றுக்கணும்னு சொல்லி பார்த்த ஒரு சில விஷயங்கள், ஸோ அது எல்லாமே தான் வந்துட்டு ஒரு விஷயம். என் லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு வந்தது அதான் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் மாஸ்டர் வந்துட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு சில பர்சன்ஸ் மேலே வந்துட்டு அந்த கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. லைக் வந்துட்டு இவங்க வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பர்சனாக தான் நான் லாரன்ஸ் மாஸ்டர் பார்க்குறேன். பிகாஸ் இவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டைல் மூவி பார்த்து இன்ஸ்பயர்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டைல் மூவிக்கு என்ன வந்துட்டு கேஸ்ட் பண்ணுறதா வந்துட்டு அவர் இந்த ஃபினாலேல வந்துட்டு சொன்னார். ஆமாம், ஸ்டைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதில் கண்டிப்பாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு இந்த தெய்வத்துக்கு தகுந்த ஒரு விஷயம் என்னெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதான் மாஸ்டர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, பட் வந்துட்டு அவர் வாயிலேருந்து வந்தது இல்லை. ஸோ அது வந்துட்டு எனக்கு பெரிய கிஃப்டாக நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஓகே பிரதர், வாழ்த்துக்கள். இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸ் இப்போ ஃபைனல் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, டைட்டில் வின் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். இப்போ டைட்டில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ரீசன் என்ன? நம்ம இதனால டைட்டில் வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ரீசன் ஒன்று தெரியுமா? ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரி ரீசன் இருக்கும்ல, நீங்கள் நினைக்கிறது என்ன? அப்படி ஹார்ட் ஒர்க், ஒன்லி ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் சேம் ஹார்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இது வரைக்கும் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அண்ட் எல்லா பர்ஃபார்மன்ஸ் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்தோம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாப் ஆகிருக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நாங்கள் 2 பேரும் மாஸ்டர்ஸ் சேர்ந்து வி கேவ் அவர் பெஸ்ட் த்ரூ அவுட் த சீசன். இப்போ ஆடியன்ஸ் கூட அது தான் சொல்கிறாங்க, ஒரு எபிசோட் கூட நீங்கள் கீழே போகல, எல்லா பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்தீங்க, அதுக்காக ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு. ஓகே, இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோவில்
பேரோட கோஆப்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு புரிதல் இருந்தால் தான் கரெக்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவ், அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவ், ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க அவரை பற்றி. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் எனக்கு கப்பல் டான்ஸ்னா பிடிக்காது. ஓ ஓகே, சோலோ டான்ஸ் பண்ற, குரூப்பா பண்ற, பட் கப்பல் பாய்கள் எனக்கு பிடிக்காது. பட் இங்க வந்த ஸ்டார்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது பிகாஸ் எனக்கு கப்பல் பிடிக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜானர் நான் ட்ரை பண்ணல, லிஃப்டிங் ஆக இருக்கட்டும், த கெமிஸ்ட்ரி ஆர் வாட் எவர். பட் நவீன் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். லிஃப்டிங் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கற்றுக்கணும். அண்ட் சப்போர்ட்டிவ், வி டுக் ஆர் ப்ராக்டிஸ் லைக் ஃபன். ஓகே, லைக் டீஸ் பண்ணின்னு கற்றுக்கிறது ஒரு கஷ்டமாக எடுக்கல. அது நியூ தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு. ஆனால் அது கஷ்டமாக எடுக்காமல் ஒரு ஃபன்னாக, ஒரு லேர்னிங்காக நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணோம். ஸோ யா ப்ரோ, இது வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஃபேர் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா உண்மையாலுமே இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் இவங்க லைக் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதாகட்டும் அண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்றதாகட்டும், அது ஒரு சில கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் இருக்கும். ஸோ இது பண்ணக்கூடாது, இது இப்படிதான் இருக்கும் அண்ட் வந்துட்டு அதுதான். பட் அவங்க அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணல. முழுக்க முழுக்க இது வந்துட்டு டான்ஸ், முழுக்க முழுக்க வின்னிங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு அதுதான் 3 பேருமே அப்படிதான் டிராவல் பண்ணோம். எங்களோட கொரியோகிராஃபர் ஆகட்டும், சாகர் மாஸ்டர், இவங்க அண்ட் வந்துட்டு நான் 3 பேருமே அப்படி வந்துட்டு ஒரு டிராவல் பண்ணனால ஐ திங்க் அதாவது ஜீக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். பிகாஸ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீமை வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சனால தான் இந்த வின்னிங். பிகாஸ் இது எங்க 2 பேர்த்தினால மட்டும் இல்லை, ஹோல் டீம் பின்னால இருக்கு. யா, எல்லா ஒரு விஷயமும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒரு லேர்னிங் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ டான்ஸோட டான்ஸ் உங்களுக்கு என்ன லேர்னிங் கொடுத்துருக்கு, என்ன ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு, முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன அனுபவம் கொடுக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இவ்வளோ 4 மாசத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அது சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தர் பழகும் போது அவ்வளோ ஃபேமிலியா பழகுனாங்க. இப்போ வந்துட்டு கௌஷிக்னா, தமிழ்னா, விவேக்னா, பூங்குன்றன் சார் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஃபேமிலியா வந்துட்டு பழகுனாங்க. அது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றோம். என்ன பெரிய அனுபவம் அப்படின்னா இதுல வந்துட்டு அதுதான் நான் ஸ்டேஜ்லயே ஒரு தடவை வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு பக்கா ஆர்டிஸ்டா வந்துட்டு டெவலப் பண்ணி விடுற ஒரு பிளாட்ஃபார்மா வந்துட்டு இதை நான் பார்க்குறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு பிகாஸ் ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான், இப்போ இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட், ரொமான்டிக் ரவுண்ட், நீங்கள் வந்துட்டு ஸோ ரெப்ளிகா ரவுண்ட் அவங்கள மாதிரியே வந்துட்டு இது பண்ணி ஆடணும், அண்ட் சம்திங் மாஸ் ரவுண்ட், கிளாஸ் ரவுண்ட், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கான்செப்ட் ரவுண்ட் அண்ட் சினிமா ரவுண்ட் இப்படிலாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டாஸ்காக அது வந்துட்டு இதாகுது. ஸோ அதுலேருந்து நாங்கள் நிறைய விஷயம் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது இப்போ நான் வந்துட்டு சினிமா முன்னால், இப்போ நான் கேமரா முன்னால், இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு போயிட்டு கேமரா முன்னால் நான் நின்று பண்ணாலுமே அது அந்த இடத்துல அந்த டிரெக்டர் வந்துட்டு எனக்கு சொல்லும் போது நான் வந்துட்டு நேராக டான்ஸ் ஜோடி டான்ஸ் தான் போகிறேன். பிகாஸ் அந்த அனுபவம் தான் வந்துட்டு என்னை அங்கே கொண்டு போய் வந்துட்டு நிற்க வைக்கும் போது அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த அனுபவத்தை கொடுத்த டிஜேடிக்கு அது நான் எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஷோவில் உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சிது? ஆக்சுவலி 1 to 1 கவுண்ட் பண்ணி போனால் எனக்கு ரொம்ப இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ வில் மிஸ் டிஜேடி. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து போகிறேன். நீங்கள் டிஜேடியில் இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்களா? இல்லை, நோ, ஐ எம் கோயிங், அங்கேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ எம் ஜர்னி. ஸோ என்ன செலக்ட் பண்ணாங்க, இங்கே எடுத்துன்னு வந்தாங்க. நான் நிறையா கற்றுக்கினேன் அவங்களால. லைக் எப்படி இருக்கணும் இந்த ஷோ, தமிழ்நாடு, சென்னை, எவ்ரி திங் இஸ் நியூ டு மீ. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கணும், என்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். நான் இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது அவங்களனால தான். இப்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு அது சூப்பராக வருதுன்னா எங்கள் கொரியோகிராஃபர் அண்ட் நவீன் இஸ் மெயின் திங். அண்ட் எங்கள் மிஸ்டேக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வாட் இஸ் தேர் அது எல்லாமே அவங்க சொல்லி என்னை கரெக்ட் பண்ணி அப்புறம் எவ்ரி சுச்சுவேஷனில் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. நான் பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, இங்கே என் பேரண்ட்ஸாக எல்லாம் இருந்தாங்க. இந்த டைரக்ஷன் டீம் என்னை செலக்ட் பண்ணது கூட அவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு தெம். ஸோ அவங்களால ரொம்ப எனக்கு லைக் ஒரு ஷோவை எப்படி டேக் ஓவர் பண்ணணும், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், யாரு கூட எங்கே எப்படி இருக்கணும் அதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஷோ, எவ்ரி பிட் ஆஃப் த ஷோ எனக்கு லேர்னிங் தான், எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு ட்ரீமாக ஒரு வந்தேன். நான் இங்கே ஒரு அக்ஷதாவை வந்தேன். இன்னைக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இந்த செலிபிரிட்டி த டேக்லைன் இருக்குல்ல, சாமானியா செலிபிரிட்டி மேக்கிங் அண்ட் இட் மேட்.
ஸோ ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸில் என்ன பண்ணேன்னா எல்லாம் லேர்னிங் தான், எனக்கு நியூவாக இருந்தது. பிரதர் மெயினாக ஜட்ஜஸ் பற்றி பேசி ஆகணும். அவங்க பர்சனலாக உங்களை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஜட்ஜஸ் வெரி ஸ்வீட். சொல்ல போனோன்னா ஃபர்ஸ்ட்டு பாபா பாஸ்கர் மாஸ்டர்லேருந்து வரேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாஸ்டர்னா எனக்கு வந்துட்டு அவரு. ஸோ அவரோட ஸ்டைல் ஆகட்டும், அவரோட ஒன்றுமே இல்லை, எனர்ஜி தான் ப்ரோ. ஸோ அந்த ஒரு எனர்ஜி, அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு யாருக்கிட்டையுமே வந்துட்டு பார்த்ததில்லை. யாருமே இந்த இந்த வயசுல இருக்கிற ஒரு என் வயசுல இருக்கிற ஒரு பையனால கூட அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்க முடியாது. என்னையும் வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, 24 hours அந்த மாதிரி இருப்பேன்னு கேட்டா என்னால இருக்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் அப்போ இருப்போம், பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அந்த டைம்ல தான், அதுக்கப்புறம் டவுன் ஆயிரும். ஏன்னா 24/7 எனர்ஜியா இருக்க ஒரு பர்சன் தான் பாபா பாஸ்கர். ஸோ மாஸ்டர் வந்து லைக் அவரு பர்சனலா நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணுவாரு. லைக் வந்துட்டு நீங்க எந்த மாதிரி வந்துட்டு அதுதான் வே வந்துட்டு எப்படி போகணும் அப்படிங்கறத வந்துட்டு ஒன்று கிளியரா இது பண்ணி கொடுப்பார். பிகாஸ் அவரோட அனுபவத்துல வந்துட்டு சொல்லும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஸ்னேகா மேம் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப அழகா, லைக் எப்படி சொல்றது, எனக்கு வந்துட்டு 3 ஜட்ஜஸும் வந்துட்டு அதான் பாருங்க, என்னால வந்துட்டு பிரிச்சே சொல்ல முடியல. அவங்க 3 பேருமே ஒண்ணுதான். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலியா அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு விஷயம் வந்துட்டு சொல்லும் போது என்னால் வந்துட்டு தனித்தனி இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அண்ட் அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ்னால தான் அவங்க சத்தியமா உண்மையாலுமே ஒவ்வொரு ரவுண்டும் நாங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்துட்டு எங்களை நீங்கள் நவீன் அண்ட் அக்ஷதாவை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸ்னால தான் வந்துட்டு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஃபியூச்சர்லேயும் வந்துட்டு ரொம்ப அப்ளிகபிளாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் வந்துட்டு பண்ணும்போது கூட சங்கீதா மேம் இது சொன்னாங்கல்ல, ஸோ அது நம்ம மறக்கக்கூடாது. பாபா பாஸ்கர் மாஸ்டர் இப்படி ஒன்று சொன்னார்ல, அவரோட எனர்ஜி எப்படி க்ரௌட் எப்படி வந்துட்டு வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது. அண்ட் ஸ்னேகா மேம் இப்படி ஒன்று சொன்னாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்கள நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஜட்ஜஸ் பற்றி. ஸ்னேகா மேம், ஷீ இஸ் த ஸ்வீட்டஸ்ட். ஃபஸ்ட்டு வந்தப்போ நான் யாரும் அந்த மாதிரி ஜட்ஜஸ் நான் பார்க்கல. அவங்களே 3 மெம்பர்ஸ் கூட அவங்களே பேசுவாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகட்டும், மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை. ஸோ அவங்களே எங்கள்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு, நல்லா பண்ணுங்க, அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்னேகா மேம், ஷீ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் அண்ட் ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் மேம்லேருந்து. அண்ட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டினா ஸ்னேகா மேம் தான் எனக்கு மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸ்னேகாலயாவில் ஒரு மாடல் இருக்கணும்னு. ஸோ இங்கே பார்த்தேன்னா நான் வேறு சேனலில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் தெலுங்குல ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், இங்கே கிடைக்கிற ஒரு லேர்னிங் ஆகட்டும் எனக்கு ப்ரீவியஸாக கிடைக்கல. அண்ட் எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இப்போது நாங்கள் ஒரு திங் ட்ரை பண்ணுறோன்னா ஒரு சான்ஸ்க்காக தான் ட்ரை பண்ணுறோம். இங்கே அது கிடச்சிது அண்ட் ஒரு சான்ஸ், எனக்கு ஃப்யூச்சர் ஒர்க் கிடச்சிது. அண்ட் மேம் சொன்னாங்க எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கும் இந்த டிஜேடி இது அந்த மாடல் இருக்குல்ல. ஸோ அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எவ்ரி திங் வாஸ் அ நியூ லேர்னிங் ஃபார் மீ. அண்ட் சங்கீதா மேம் கூட அவ்வளோதான். ஷி ஸ்ட்ரெயிட். இப்போ நீ மிஸ்டேக் பண்ணனா மிஸ்டேக் பண்ண, இல்லைன்னா கரெக்ட் பண்ணனா கரெக்ட். ஷி ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ். அது எங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காகட்டும். அந்த மாதிரி லைக் 3 ஜட்ஜஸ்மே ஸோ நைஸ், கரெக்டாக ஆர்டர் வைஸாக இருக்குவாங்க. மாஸ்டர் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. மேம் ஸ்வீட்டாக என்னென்ன பண்ண அது இது பண்ணுவாங்க. அண்ட் சங்கீதா மேம் ஸ்ட்ரிக்டாக இது சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இது பண்ணக்கூடாது, இது பண்ணேன்னு. ஸோ 3 பேர் கொலாபை, இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, நீங்கள் 2 பேருமே நீங்கள் அப்பா பற்றி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அம்மா பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் டைட்டில் வின் பண்ணிட்டீங்க. அவங்க எவ்வளோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். அதான் ப்ரோ, செம்ம ஹாப்பி. அவங்க வந்துட்டு லைக் அதான் அந்த அந்த கண்ணீரில் பார்த்தேன். நான் வந்துட்டு ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு டைட்டில் நான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ட்ராஃபி இதெல்லாமே எனக்கு விட லைக் இப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல இப்படி இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. செம்ம ஹாப்பி. ஃபேமிலி எல்லாருமே அதுதான் ப்ரோ, 14 years ஸ்ட்ரகிள். அண்ட் அப்பாவுக்கும் அது வந்துட்டு ஒரு கோரியோகிராஃபராக அவர் வந்துட்டு வின் பண்ணாமல் இருந்தார் அந்த இடத்துல. நான் இப்படி ஒருத்தனை உருவாக்கியிருக்கேன், ஸோ இன்னமும் அவன் வந்துட்டு ஒன்று அடிக்கலையே, எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீ இஸ் சாட்டிஸ்ஃபைட். நாட்
ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். எங்கள் அப்பா வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது. அது எப்போனாலும் வந்துட்டு எதுனாலும் இது பத்தாதுன்னு தான் சொல்லுவார். கோரியோகிராஃபரில் தெரியும். ஸோ அண்ட் மை மாம், அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவங்க தான் எங்களோட பேக் போனே. அவங்க இல்லை அப்படின்னா இன்னைக்கு எங்கேயோ எல்லாம் வந்துட்டு எங்கேயோ போயிருக்கோம். அண்ட் மை பிரதர். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பி? எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி. ஃபுல் செலிப்ரேஷன் தான். எதுக்குன்னா ஆக்சுவலி இங்கே வின் பண்ணாச்சா. அதுக்கு முன்னாடி எங்கள் பெங்களூரில் ரொம்ப தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்காக அவங்க சேனலை போட்டு பார்க்குற அளவுக்கு இருக்காங்க. என்ன ஹாப்பினஸ் என்னன்னா, இப்போ இங்கே வந்து டைட்டில் வின் ஆகி எங்கள் டேடி எல்லாரும் he won't cry easily, but he cried for me. That is very happy. And mummy obviously she's be happy. ரியல் ஹாப்பினஸ் என்னன்னா, இந்த ஆடியன்ஸ் இருக்காங்களே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எங்கள் மம்மி டேடியை ப்ரேஸ் பண்ணுறாங்க. அது ஈஸியாக கிடைக்காது. உங்களால் ஒன்று பொண்ணு இந்த மாதிரி ப்ரவுட் ஃபீலிங் அந்த மாதிரி. அண்ட் டெலிகாஸ்ட் ஆனனால ஃபுல் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டுக்கிட்ட. ஃபுல் பேனர் பட்டாசு எல்லாம் போட்டு என்னை ஃபுல் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அண்ட் தேர் வெரி ஹாப்பி தட் ஒரு அவங்களே இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆடியன்ஸ் whoever supports me, they're really happy. And I'm thankful to Zee Tamil for giving this wonderful opportunity. ஓகே பிரதர், சொல்லுங்கள் வேறு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது உங்களுக்கு இதுக்கப்புறம்? நெக்ஸ்ட்டு ரொட்டீன் தான் ப்ரோ, மூவிஸ். ஸோ அதுதான் என்னோட இப்போ வந்து கமிட் ஆகி இல்லைன்னு முடிச்சது. இப்போ ஒரு மூவி கமிட் ஆயிருக்கு. ஸோ அதோட அப்டேட்ஸ் சூன்னாக. இப்போ ஏற்கனவே முடிச்சு வச்சது எதுவும்? முடிச்சு வச்சது எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ ஃபைட் கிளப் தான் இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போது நெக்ஸ்ட் மூவி கமிட் ஆயிருக்கு. அதான் ப்ரோ கொஞ்சம் இப்போது அதுதான் டிஜேடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு நேமே வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அது மூலிமா இப்போ ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டு வந்திருக்கு. எல்லாமே காட்ஸ் பிளெஸ்ஸிங்கில் ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அது அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்னென்ன? நெக்ஸ்ட் பிளான்ஸ் இப்போது வரைக்கும் ஸ்னேகா மேம் கொடுத்தது அது மாடலிங். அண்ட் அப்புறம் என் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே ஓகே, both of you, thanks, keep rocking. Thank you bro, thank you so much for interview. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.